டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் ஹோட்டல் மொச்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ் வந்து நம்ம ஹோட்டலில் இட்லி தோசை சாப்பிட்றப்ப சைட் டிஷ்ஷாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. இப்போ இந்த ஹோட்டல் மொச்சையை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 கிராம் மொச்சை வந்து முந்தின நாளே ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் குக்கரில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசியணும். இந்த அளவுக்கு நீங்கள் குக்கரில் 3 விசில் வச்சுக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பல்லாரியினுடைய அளவும் மொச்சையினுடைய அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. என்ன நம்ம இது வெளியே எடுத்து போட்டுருவோம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, மஞ்சள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு கடலை மாவு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசியில் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது, மொச்சைக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. கிட்டத்தட்ட நம்ம பூரி கிழங்கு செய்கிறப்ப வெங்காயம் வதங்கியிருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து வதங்கியிருக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது. அப்போ தான் வந்து மொச்சைக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதனால் கருகிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக குக்காக இருந்தால் போதும். நம்ம இன்னமும் மொச்சையெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் கிளறப்ப கரெக்டாக வெந்திருக்கும். அதனால் ஒரு 3/4 பதத்துக்கு வெங்காயம் வந்து வெந்திருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மொச்சையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த மொச்சையை வந்து இப்போது இதில் கலந்துடணும். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மொச்சை ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் இதில் இன்னமும் நல்லா வந்து வெந்துடும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிடணும். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது, வேகாது. இப்போ இந்த கடலை மாவு இந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும், அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லா சேர்த்துட்டு கடலை மாவு ஊற்றின உடனே கட்டிப்பட ஆரம்பிக்கும், அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு அரை நிமிஷம் போல் ஒரு மூடி வச்சு லேசாக மூடி வச்சுருங்க மொச்சையை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்படி இதுலேயே நீங்கள் அப்படியே கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட மூடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான ஹோட்டல் மொச்சை ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து நீங்கள் போடுறப்ப வந்து அது அப்படியே லம்பாக வந்து அப்படியே கீழே விழணும். அதுதான் வந்து சரியான பதம். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும்
திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.